வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் 2024 சேவிங்ஸ் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ நியூ இயர் விலாக் தான். நியூ இயர் விலாக் பார்த்துக்கிட்டே 2004 என்னுடைய சேவிங்ஸ் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன், என்னுடைய சேவிங்ஸ் ஜேர்னி 2024 ஜான்வரிலேருந்து 24 டிசம்பர் வரைக்கும் என்னுடைய சேமிப்பு பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பப்பெல்லாம் சேமிக்க முடிஞ்சுச்சு, எந்த மாதிரி சூழ்நிலைகளில் சேமிப்பு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் நியூ இயர் விலாகை பார்த்துக்கிட்டே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி டிசம்பர் மந்த்துக்கான சிறு சேமிப்பும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ 31 அன்றைக்கி ஆக்சுவலாக எங்களுக்கு ஒர்க்கிங் டே தான், ஆனால் நான் லீவ் போட்டேன். ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்த தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணி ஒரு பேக்கில் 2 பேக்கில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேவையில்லாததை ஒழிச்சிட்டு இந்த பிளாஸ்டிக்கு பேப்பரு என்னென்ன குப்பை இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டோம். உடஞ்சி போனது எதுவுமே வீட்டில் இல்லாமல் அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ், அதனால் அதெல்லாம் தூக்கி தனியாக வச்சாச்சு பழைய பேப்பர் கண்ணாட்டை போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடித்தோம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எப்போதுமே ஒரு மந்த்லி 2 தடவையாவது ஒட்டடை அடிச்சிருவோம், ஒட்டடை சேர விட மாட்டோம். அதனால் இருந்தாலுமே இயர்லி ஒன்ஸ் ஒரு டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணோம் வீடை. மெயினாக ஒட்டடை அடிச்சுட்டு எல்லாம் அந்த ஷோகேஸ்க்கு மேலே ஜன்னல் எல்லாத்தையுமே ஒரு ஒட்டடை அடிச்சுட்டு கிளாக்கு ஃபேனு எல்லாத்தையுமே ஒரு தொடச்சிட்டோம். ஃபேன் எப்போதுமே எங்கள் வீட்டில் ஒரு மந்த்லி ட்வைஸ் தொடச்சிரும் ஒட்டடை அடிக்கிறப்பவே. அப்போ இல்லைன்னா அது ஒரு மாதிரி அழுக்கு சேர்த்துரும், அது நமக்கு அலர்ஜி ஒத்து வராது. அதனால் கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் தண்ணி வச்சு எல்லாத்தையும் க்ளீனாக அடித்து தொடச்சிட்டு டியூப் லைட்டு எல்லாமே அதுக்கு பின்னாடி சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சு பாருங்கள். இவ்வளோ ஒட்டடை குப்பை இருந்துச்சு பாருங்கள். இதை 2வது தடவை கூட்டினது. அந்த ஃபஸ்ட் தடவை கூட்டி அல்லாது இல்லாமல் 2 தடவை வீடை கூட்டிட்டு அதுக்கப்புறம் வீடு மாப் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள். ஸ்கை வாஷ் யூஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக ஃப்ளோர் மாப் பண்ணியாச்சு. வீட்டில் தேவையில்லாத பொருள் எல்லாமே ஒழிச்சு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் வீடுக்கு வெளியிலையும் கழுவி விட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாடியில் போய் காய வச்சாச்சு. ஸோ 2024 சேமிப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் ப்ராப்பராக சிறு சேமிப்பு நான் சொன்னேன். நான் எல்லா சிறு சேமிப்பும் பண்ணேன். மந்த்லி எடுத்து வைக்கக்கூடிய அந்த 10% பார்த்திங்கன்னா அது எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் இதெல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டேன். பாருங்கள், செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதனால் ஒரு 2 பேரும் காஃபி, ஒரு கடலை மிட்டாய், கொஞ்சோண்டு சேவு, ஒரு முறுக்கு, இந்த 3 கொண்டாந்து வச்சுருந்தாங்க. நான் எனக்கு கடலை மிட்டாய் மட்டும் போதும் டயட்டில் இருக்கிறதுனால நான் அதை மட்டும் சாப்பிட்டு குளிக்க போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மதியம் லஞ்சு பீட்ரூட்டு சாம்பார் சாதம் தான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஈவினிங்கே சர்ச்சுக்கு கிளம்பி போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே இட்லி சட்னி தான் அரைச்சிருந்தாங்க. சாயங்காலம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கேப் எடுத்துகிட்டு மறுபடியும் நைட்டு 12 மணிக்கு 11 மணிக்கெலாம் சர்ச் போயிட்டோம். முடிஞ்சு வர நியூ இயர் அங்கே தான் சர்ச்சில் தான் இருந்தோம். ஸோ ஒரு டிவைனாக நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு படுத்துட்டு 1 மணி ஆகிடுச்சு. காலைல எந்திரிக்க கிட்டத்தட்ட 8:30 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. காலையில் பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னியும் தோசையும் தான் நியூ இயர் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாமே மேரினேஷன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சேவிங்ஸ்க்கு வருவோம். சிறு சேமிப்பு எல்லாமே பண்ணிட்டேன். 10% சேவிங்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். எமர்ஜென்சி ஃபண்டு பில்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நான் எப்படியும் ஒரு 1.5 லட்ச ரூபா சேர்க்கணும்னு நினச்சேன். போன மாதம் இந்த மாதம் எண்டுலேயே பார்த்திங்கன்னா ஜூனில் என்னோடய எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபுல்லாக காலி. 2 மாதம் கொஞ்சம் சம்பளம் நெருக்கடியாக இருந்ததுனால அது உங்களுக்கே நான் சொல்லியிருப்பேன் மே மந்த் வீடியோவில். அதுக்கப்புறம் நான் 2000 எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எமர்ஜென்சி சேவிங்ஸ் சரி ஓகே 2000 எடுத்து வச்சுட்டேன். அப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அது ஒரு 12,000 ரூபா. அது இடையில பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய், 1500, 1200 அப்படி தான் எடுத்து வச்சேன். பட் ஆனால் நான் 2000 எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். பட் 12,000 இந்த வருஷத்துக்குள்ளே சேர்த்தணும்னு நினச்சேன். பட் ஒரு 8000 சொச்சரம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பப்போ கிடச்ச வேறு தொகைகளை நான் அப்படியே போட்டு அதை 12,000 எமர்ஜென்சி சேவிங்ஸ் இப்போ சரி பண்ணிட்டேன் இந்த வருஷத்தோட எண்டில். ஆனால் இன்னும் 1.5 லட்ச ரூபா சேர்க்கறதுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்களேன். ஸோ லாஸ்ட் இயர் எனக்கு அந்த ஒரு 2 மாதம் சம்பளம் இல்லை, இந்த மாதம் 1 மாதம் சம்பளம், இந்த 3 மாதம் அதில் கொஞ்சம் நிறைய எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இல்லைனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேலே எனக்கு இருந்திருக்கும். நிறைய பேர் நியூ இயர் விலாக் என்னோடய லஞ்ச் வீடியோ பார்த்துருப்பீங்க.
அதோட vlog தான் இது. எமர்ஜென்சி சேவிங்ஸ் வந்து இப்போ ஒரு 12,000 இப்போதைக்கு கையில் சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அந்த பிபிஎஃப் பசங்கள் கட்டுற பிபிஎஃப் எஸ்எஸ்ஏ அது வந்து ப்ராப்பராக மந்த்லி 1000 போயிட்டுருக்கு. அதை வந்து கையே வைக்காமல் இருக்கிறதுனால அது அப்படியே ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு 12,000 இருக்குது. 10% ஃபண்டு எடுத்து வச்சது அது இருக்குது. இது இல்லாமல் என்னுடைய பர்சனல் சேவிங்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய யூடியூப் சம்பளமாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ராவாக நான் எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் பணத்தை வந்து நான் தனியாக சேர்த்து வச்சுருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷத்தோட சிறு சேமிப்பு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் கால்குலேட் பண்ணல. பழைய வருஷத்துக்கு அதாவது 2023 6,600 நான் சேர்த்து வச்ச அமௌண்ட் அப்படியே இருக்குது பர்சனல் சேவிங்ஸில். இந்த வருஷம் நான் உண்டியலில் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்ச அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த வருஷம் சிறு சேமிப்பு அதை இன்னும் எண்ணலை. அதெல்லாமே எண்ணிட்டு போன வருஷ காசோடு சேர்த்து இந்த வருஷம் பர்சனல் சேவிங்ஸ்க்கு 1 lakh சேர்க்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்காக நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்துக்கான சிறு சேமிப்பை க்ளோஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சில்லறை காசுகளை தனியாக எடுத்து வச்சுட்டேன், தனியாக எண்ணி வச்சுட்டேன். ₹1 இப்போ நான் புதுசாக ஒரு உண்டியலில் போட்டுட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா, ₹1 காயின்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறையா சேர்ப்போம். ஒரு 1000 அப்படி சேர்க்குறப்ப 10% வந்து கமிஷன் தராங்க. அதனால் ₹1 தனியாக வச்சுட்டு ₹2 ₹5 மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னா சில்லறையாக மாற்றி பணமாக போட்டுட்டேன். ₹2 ₹5 மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹200 கிட்ட இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புது ரூபாய் நோட்டுகளெல்லாம் இப்போ அடுத்தடுத்து வரும். அப்போ என்னென்ன சேவிங்ஸ் நான் பண்ணிட்டேங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த பர்சனல் சேவிங்ஸ் வந்து அது இன்னும் இந்த வருஷத்துக்கு நான் பர்சனல் சேவிங்ஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு யூடியூப் அமௌண்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணலை. அதையுமே கால்குலேட் பண்ணி தனி வீடியோவாக போடுறேன். ₹1,00,000 சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வருஷம். அதுக்கு ஒரு வருஷம் இந்த சிறு சேமிப்பில் நான் அந்த ஒரு வருஷமாக பண்ண சிறு சேமிப்பு எவ்வளவுங்கிறத அமௌண்ட்டை எண்ணணும். பர்சனல் சேவிங்ஸில் எவ்வளோ இருக்குங்கிறத எண்ணணும். இது ரெண்டையும் எண்ணி மொத்தமாக கூட்டி இதை ₹1,00,000 சேவிங்ஸில் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். அதை எடுத்து வச்சுருக்கேன். டெடிக்கேட்டடாக அந்த ஒரு வருஷம் சேமிப்பை நம்ம ஆக்சுவலாக எண்ணுவோம். அதை அடுத்த வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். டிசம்பர் மந்த்து பாருங்கள், மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு செலவை சுருக்கியிருக்கேன் இந்த டிசம்பர் மந்த்து மட்டும். உங்களுக்கே தெரியும் இல்லையா, ₹2,000 பட்ஜெட்டு நான் மிச்சம் பண்ணேன்னு. அதனால் கம்மியாக செலவு பண்ணதுனால மணி சேவிங் உண்டியல்லையும் கம்மியாக தான் வந்து காசு சேர்ந்துருக்கு. நான் ₹10 ₹5 ஒவ்வொரு செலவு செய்யும்போதும் அப்படி தான் நான் போட்டேன். ஸோ இப்போ டிசம்பர் மந்த்துக்கான சிறு சேமிப்பையும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் சேர்த்தது தான் இந்த கேஷ் ஸ்டஃபிங் பவுச்சில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறத பார்ப்பீங்க. இந்த பவுச் வந்து தனியாக ஒரு வருஷத்துக்கான சேமிப்பு இந்த பவுச்சில் இருக்குது. இதை தனியாக நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்துட்டேன், எவ்வளோ இருக்குங்கிறத போடுறேன். இப்படி தான் எனக்கு 2024 சேமிப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பர்சனல் சேவிங்ஸை இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த புது வருஷத்தில். போன வருஷம் சேர்த்தது பர்சனல் சேவிங்ஸ் ஃபுல்லாக இப்போ புது வருஷத்துக்கான ₹1,00,000 சேவிங்ஸில் போட போகிறேன். அப்புறம் ₹50,000 சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். அந்த அமௌண்ட் வந்து ஒரு பர்சனல் விஷயத்துக்காக நான் செலவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகலை, அது எப்படியும் செலவாகிடும். இந்த வருஷம் ₹50,000 மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 180 டேஸில் நான் பண்ணணும்னு நினச்சதை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிட்டேன். ஸோ அதுவுமே கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. பட் ஆனால் அது ஒரு இம்பார்ட்டன்ட் செலவுக்கு வச்சுருக்கிறதுனால இந்த வருஷம் அந்த கையில் அந்த பணம் இருக்காது, செலவாகிடும். யூடியூப்பில் எனக்கு இந்த வருஷம் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு ₹58,000 வந்து கிடச்சிச்சு. கரெக்டாக 58,300 என்னோட யூடியூபோட வருமானம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.